ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது வந்திருக்க சில முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். நாளைக்கு அக்டோபர் 7 இருக்குது. இதை முன்னிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேல் பிளான் பண்ணிருக்காங்க ஈரானை தாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் பரப்பப்பட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா, அக்டோபர் 7 தான் முதலாக இந்த யுத்தமானது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதனால அதை குறி வச்சு நாளைக்கே அந்த காரியத்தை செய்யறதுக்காக இஸ்ரேல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை அவங்களுடைய ஊடகங்களின் வாயிலாகவே வருது. இன்னும் அதுல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யலான் இருக்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி லெபனான்லயும் சரி, காசாவிலும் இருந்தும் சரி, முக்கியமான சில விஷயங்கள் வந்திருக்கு. அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப காசாக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜபாலியா முகாம்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மகாசி முகாமுக்கு போக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க உள்ளக்குள்ள டேங்க்ஸோட உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 70-80 டேங்க்ஸோட உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. வடக்கு காசா முழுவதுமே நோட்டீஸ் போட்டு அனௌன்ஸ் பண்ணி அங்கிருந்து நீங்க காலி பண்ணிருங்க முழுசா அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. வடக்கு காசா தான் அவங்களுடைய ரொம்ப நாள் பிளான் ஃபுல்லா கைப்பற்றதுக்கு. அதுக்காக இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது. பல தடவை வடக்கு காசாவை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இப்பவும் அதற்கான முயற்சிகளை தான் அவங்க எடுத்துக்கொண்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னைக்கு பார்க்கும்போது கத்தாருடைய சில ஊடகங்களின் வாயிலாக வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு வாரமாக எஹியா சின்வார் அவர்களை தொடர்பு கொள்ள முடியல. அதாவது ஏதாவது பீஸ் டாக்குக்காக நாங்க பேசணும்னு பாக்குறோம், போர் இப்படி உச்சத்தை விட்டுட்டு இருக்கு, ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலான்னு பாக்குறோம், ஆனா எங்களால எஹியா சின்வார் அவர்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப ஒரு வாரமா அவர் தொடர்பு கொள்ள முடியலன்னா ஏதாவது ஒரு தாக்குதல்ல அவர் மாட்டிருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா, அதுதான் அந்த பேஜர் தாக்குதலும் அதுக்கப்புறம் வாக்கி டாக்கி தாக்குதல்லாம் நடந்ததுக்கு பிறகு இனி வாக்கி டாக்கியோ பேஜரோ செல்போனோ எதுவுமே யூஸ் பண்ற நிலைமையில இல்ல. ஏன்னா தலைவர்களை குறி வச்சுதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லெபனான் முழுவதும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனாலையும் காசாவுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தான் ஈரான்ல வச்சு கொல்லப்பட்டாங்க. அப்படிங்கும் போது எல்லாமே என்னவா இருக்குது, இவங்களுக்கு காசால இருக்கக்கூடிய லீடர்ஸ், ஈரான்ல இருக்கக்கூடியவங்க, லெபனான்ல இருக்கக்கூடியவங்க, இன்னும் சொல்ல போனா ஏமன்ல இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான தலைகளை தான் அவங்க குறி வச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கறனால அவங்க நிறைய கம்யூனிகேஷன்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களுடைய சிக்னல்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சு லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக அவங்க கட் பண்ணியிருக்காங்க. அதனால கூட என்ன ஆயிருதுன்னா, இவங்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியே வரும்போது அவங்க இருக்காங்களா இல்லையாங்கக்கூடிய சந்தேகம் வந்துட்டு இருக்கு. அவங்க இல்லைன்னா அவங்களே அபிஷியலாக அறிவிப்பாங்களோ தவிர மற்றவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் அவங்க வச்சுக்கிறது இல்லை. இதே நிலைமை தான் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஈரான்ல என்ன சொல்லியிருந்தோம், நம்ம காலையில் வீடியோலயே சொல்லியிருப்போம், ஐஆர்ஜிசியுடைய தளபதி அவர்களை நாங்க கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் இன்னைக்கு அபிஷியலா அவங்க அறிவிச்சிருப்பாங்க. ஆனா அறிவிச்சாலும் ஈரான் தரப்புல தொடர்ந்து மறுத்துட்டு இருக்காங்க, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்ட்டு. அதனாலேயே நிறைய வதந்திகள் வந்துட்டு இருக்குது. ஆனா இஸ்ரேல் இதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. நாங்க கன்ஃபார்மா அட்டாக் பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல தான் இருந்தாங்கிற மாதிரி எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரேல் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஊடகங்கள்லாம் அப்படிதான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இதுல ஒரு காரணமும் இருந்துட்டு இருக்கு. இப்ப என்ன அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, தலைவர்களை குறிவைத்து பெரும் தாக்குதலை பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. முக்கியமாக ஐஆர்ஜிசியுடைய படை தளபதிகளை தான் அவங்க முக்கியமா குறி வைக்கிறாங்க. ஈரான் அடிச்சதுக்கு பழி வாங்கக்கூடிய விதமா அந்த மாதிரி முக்கியமான தளபதிகளை குறி வைக்கலாம்னு பார்க்கும்போது, அதுலயும் லெபனான்ல நஸ்ருல்லா அவர்களே தாக்கப்பட்டதன் காரணமாக அவருக்கு பின்னாடியே என்ன ஆயிருக்கும்னா, பாதுகாப்பெல்லாம் வலுப்படுத்தி இருப்பாங்க. எல்லாருமே கோட்டை விட்டுருந்தாலும் கூட ஒரு தடவை ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகாவது என்ன பண்ணுவாங்க, ஓ நம்மள்ட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, இன்னும் நம்ம என்ன பண்ணும், வேற விதத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாதுகாப்பை என்ன பண்ணிருப்பாங்க, மண்டலத்தவே ரொம்பவே ஒரு டைட் செக்யூரிட்டியோட ஒரு மெத்தடே ஃபுல்லா மாத்தி ரொம்பவே சேஃபா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது, ஈரான் ஐஆர்ஜிசியுடைய படை தளபதியான கானி அவர்களை சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள லொகேட் பண்ண முடியலைங்கிறதுக்காக கூட இஸ்ரேல் இந்த மாதிரியான தகவலை பரப்பலாம். பரப்புறனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டா, அவங்கள சேர்ந்தவங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்களை சேர்ந்தவங்க, அவங்க குடும்பத்தினர்னு சொல்லி அவங்க இந்த செய்தியை கேட்கும்போது பதறி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள தொடர்பு கொள்வாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்கள ஏதாவது ஒரு விதத்திலேயாவது தொடர்பு கொண்டு அதை அறிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க அவசரப்பட்டு நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா, அதை வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய உளவு தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக கூட இப்ப இஸ்ரேல் இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் பலரும் சொல்லப்படுது. அதனாலதான் ஈரான் இந்த மாதிரியான செய்திகளை நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஈரான்ல இருந்துட்டு இந்த மாதிரியான பிளாஷ் நியூஸ் எல்லாம் போட்டு ஊருக்குள்ள அமைதியை கெடுத்துட்டு இருக்காதீங்க, உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், நாங்க இவங்க இறந்தாங்கன்னு சொல்லாம நீங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு போடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணமே
வடக்கு காசா தான். வடக்கு காசா போர் ஆரம்பிச்ச போது என்ன சொன்னாங்க, வடக்கு காசாவை முற்றிலுமாக அழிச்சிட்டோம், புடிச்சிட்டோம், அங்க மக்களே இல்ல, அங்க ஒரு போராளிகள் கூட கிடையாது, அங்க பங்கரே கிடையாது, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரையும் கூட வடக்கு காசாக்குள்ள இன்னைக்கும் கூட பிட் நோட்டீஸ் போட்டு நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாங்கன்னா, இதை இவங்க போர் ஆரம்பிச்சு 10 நாள்லயே சொல்லிட்டாங்க. 10 நாளில் 2ஆக பிளக்கப்பட்டது அப்படி இப்படின்லாம் நிறைய பேசினாங்க. வடக்க பிடிக்கிறதுக்காக அங்கிருந்தவங்க எல்லாம் கொண்டுட்டோம்னு சொல்லி எத்தனையோ பேசினாங்க. அங்க இருக்கக்கூடிய தளபதி மரணம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நடந்திருந்தா இந்நேரம் ஒட்டுமொத்தமாகவே இவங்களே காசா போற முடிச்சிருப்பாங்க. ஏன்னா வடக்கு ஃபுல்லா பிடிச்சிருந்தாங்க, இவங்களே எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போட்டு போயிருப்பாங்க. இந்த அளவுக்கு போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரிதான் இப்ப பார்த்தா உண்மையாலுமே முக்கியமா இறந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. வாக்கி டாக்கி தாக்குதல் எல்லாம் இருந்துச்சு. அது போகவும் என்ன பண்றாங்கன்னா, அதவே காரணமா வச்சு நிறைய விஷயங்கள் சைக்கலாஜிக்கலா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பல ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. அதுலயும் எல்லாத்துக்கும் மேல நாளைக்கு அக்டோபர் 7 இருக்கிறதுனால அவங்க நாளைக்கு அந்த தாக்குதலை ஈரான் மேல தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னையில இருந்து ஒரு 3 நாட்கள் அதாவது அக்டோபர் 6 ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சு 9 வரையும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு அவங்களுடைய வான்பரப்பு இதெல்லாம் யாரும் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமா நைட் நேரத்துல அவங்க பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க தாக்குதலே என்ன பண்றாங்கன்னா நைட் நேரத்துலதான் கரெக்டா பண்ணுவாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இப்ப ஈரானுக்குள்ள போட்டிருக்காங்க. அவங்களும் எதிர்பார்க்கறாங்க இந்த 3 நாளுக்குள்ள இந்த தாக்குதல் நடந்துரும்னு சொல்லி. ஆனா இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எழுதுறாங்க, இஸ்ரேலுடைய ஊடகங்கள் அக்டோபர் 7ன்னு சொன்னாலும் அது கரெக்டா இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க, இந்த இடத்த இஸ்ரேல் தாக்கும்ட்டு. அதெல்லாம் பொதுவான ஒரு யூகிப்பா தான் இருக்கும். இஸ்ரேல் இந்த இடத்த இந்த நாள்ல இவ்வளவு தூரம் தாக்க போறோம்னு இன்னும் சொல்லல. ஆனா அவங்களுடைய ஊடகங்களை இந்த மாதிரியான விஷயங்களை யூகித்து அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு ஒரு தாக்குதல், பெரிய தாக்குதல் லெபனான்ல நடந்திருக்கு. அது தாக்குனதுல இருந்து என்ன செய்தி வந்துச்சுன்னா, அது பிரான்ஸ் உடைய ஒரு ஆயில் ஃபேக்டரி தான், அதை தான் தாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதல் கட்டமா செய்தி வந்துச்சு. இரண்டாவதா இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, கிடையாது, அது பார்த்தா லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்களுடைய ஆயுத குடோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. வீடியோலாம் வெளியே வந்திருக்கு. அது பார்த்தா பெரிய வெடிப்பெல்லாம் நடந்திருக்கு. அது பார்க்கும்போது ஆயுதங்கள் இருந்து வெடிப்பொருட்கள் வெடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா லெபனான் தரப்புல இருந்து என்ன கிளைம் பண்ணிருக்காங்கன்னா, மருந்துகள் இருந்த மருத்துவ குடோனு அதை தான் நீங்க தாக்கி அதுல இருக்கக்கூடிய மெடிசின்ஸும் என்னாவோ ஃபயர்ல அது வெடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஒரு பெரும் தாக்குதலை தான் அங்க பண்ணியிருக்காங்க. ஏன் இதுக்கு நடுவில் பிரான்ஸை பத்தி எல்லாரும் பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நேத்து தான் நைட் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பிரான்ஸுடைய மேக்ரோன் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இதோட போதும், இனி இஸ்ரேலுக்கு யாரும் ஆயுதமே கொடுக்காதீங்க, நாங்க கொடுக்கவே போறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. கொடுத்தனுமே நெத்தன்யாகு என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரே மணி நேரம் தான், 1 மணி நேரத்திலேயே அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க கொடுக்காதனால நாங்க ஜெயிக்க மாட்டோம் கிடையாது, உங்களுடைய தேவை எங்களுக்கு முழுசா அவசியம் கிடையாது, ஆனா நாங்க ஜெயிச்சதுக்கு பிறகு அது உங்களுக்கு காலம் பூராவோ கெட்ட பேரா போயிடும், நீங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது, எங்க கூட சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டமான அறிவிப்புன்னு தான் சொல்லும். அந்த மாதிரி ரொம்பவே ஹார்ஷாவே பேசியிருந்தாங்களா. அதனால இன்னைக்கு தாக்குதல் நடந்த போது அது பிரான்ஸ் சம்பந்தமான ஒரு இடம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பரப்பப்பட்டு, அதுக்கப்புறம் இஸ்ரேலே இல்லைன்னு சொல்லி லெபனான் அதை இப்ப மருத்துவ குடோன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல மறுபக்கம் பாத்தீங்கன்னா லெபனான்ல இருந்து இங்க தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு மேல ஏவி இருக்காங்க. முதல்ல ஒரு 180 ஏவி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 ஏவி இருக்காங்க. அது இல்லாம ராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், ஒரு 50 குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லி அப்படி பிரிச்சு ஒரு 300 ஏவுகணை எல்லாம் அவங்களும் ஏவி இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஆனா நாங்க பெரும்பாலானதான் இன்டர்செப்ட் பண்ணிடுறோம், தடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேல் தரப்புல இருந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. ட்ரோன் அப்படிங்கறதுனால ஈஸியா சுட்டு வீழ்த்த முடிஞ்சாலும் கூட அப்பவும் அவங்களுடைய அயன்டோம் கோட்டையை விட்டு பல இடங்கள் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் 2 பக்கம் இருந்தே வருது. ஆனா லெபனான் ரொம்பவே பார்க்கும்போது வான் தாக்குதல்ல இழப்புகளை சந்திச்சிட்டு இருக்கு. வான் தாக்குதலை பொறுத்தளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுறது அதிகமா இருக்கும். அப்படிதான் அங்க லெபனான்ல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது இல்லாம தரைவெளியில பார்க்கும்போது ஒண்ணுமே முன்னேற முடியல. இன்னும் உள்ளேயே போல அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் தரப்புல இருந்து அங்க போராளிகளே அறிவிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க உள்ளேயே வரல. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க உள்ள வந்துட்டோம், இந்த ஏரியால வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்தா லெபனான் எல்லாம் காட்டுறாங்க. அது லெபனானே கிடையாது, அது இஸ்ரேலுடைய ஒரு கார்னரான பகுதி தான். அதுக்குள்ள இவங்க இது பண்ணிட்டே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, லெபனானுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க ஒரு சைக்கலாஜிக்கலா என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோங்கிற மாதிரியும், அவசரப்பட்டு நாங்க ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுடைய தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்குது. நிறைய செய்திகள் இஸ்ரேல் தான் பரப்புறாங்க. எதிரில இருக்கக்கூடிய காசால இருக்கக்கூடியவங்க, லெபனான்ல இருக்கக்கூடிய, ஈரான்ல இருக்கக்கூடிய போராளிகளவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி அதவே யூஸ் பண்ணி அவங்கள வீழ்த்துறதுக்காகவே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஏமன்ல இருந்து போராளி குழு நெத்தன்யாகுடைய ஃபிளைட்டவே
அட்டாக் பண்ணாங்க. ஆனா வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் அந்த செய்தி வந்துச்சு. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அப்படியான எந்த ஒரு விஷயமும் நடக்கல. நடந்திருந்தா அதெல்லாம் பிரேக்கிங் நியூஸா மாறி இருக்கும். அப்படி எந்த விஷயம் நடக்கல. ஆனா நேத்து நம்ம சொன்னோம் நெத்தனியாகுடைய வீட்டுக்கு பக்கத்தால ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு முதல் முறையாக அந்த ஒரு செய்தி வேணா இருக்குது. ஆனா நெத்தனியாகுடைய பிளைட்டை குறி வச்சு தாக்குனது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இன்னைக்கு எதுவுமே நடந்த மாதிரி தெரியவே இல்லை. இப்ப வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு பதற்றமான நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அக்டோபர் 6 நைட் அப்படிங்கிறதுனால இவங்க அதிகமா நைட் நேரத்துல தான் குறி வச்சு தாக்குவாங்க. நாளைக்கு அக்டோபர் 7 இருக்கிறதுனால நைட்டே கூட இவங்க ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா, விடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர் 7 நியூஸா வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படிங்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு அப்டேட்டான தகவல் வரும்போது நம்ம உங்களுக்கு தெரிவிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.